வெல்கம் டு நோ இட் ஆல் வித் சவி. மேனிஃபெஸ்டேஷன் என்ற ஒரு கான்செப்ட் வந்து கொஞ்ச நாளாகவே ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். சரி, ஓகே, மேனிஃபெஸ்டேஷன்னா என்ன? இது ஆக்சுவலாக ஒர்க் அவுட் ஆகுமா? இதனால என்ன பெனிஃபிட்? இந்த மாதிரியான கொஷின்ஸ்க்கான சொல்யூஷன் தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் கிடைக்க போகுது. வாட் இஸ் மேனிஃபெஸ்டேஷன்? மேனிஃபெஸ்டேஷனுக்கு இன்னொரு பேர் இருக்குது, லா ஆஃப் அட்ராக்ஷன். அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு என்ன வேணும், என்ன ஆகணும்னு நினைக்கிறோமோ அதை பிலீவ் பண்ணுறது. இன்னும் கிளியராக சொல்லணும் அப்படின்னா, என்ன வேணும்னு நினைக்கிறோமோ அது வந்து ஆல்ரெடி நம்மளுக்கு கிடைச்சிட்ட மாதிரி நம்ம பிலீவ் பண்ணுறது. புரியல? சரி, ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம பார்க்கலாம். உதாரணத்துக்கு நீங்கள் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஒரு 70 கேஜி 80 கேஜி இருக்கீங்கன்னா ஒரு 60 கேஜுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, ஆல்ரெடி நீங்கள் 60 கேஜுக்கு வந்த மாதிரி நம்பணும். நம்பிட்டு இன்னும் நம்மளோட வெயிட்டை ரெடியூஸ் பண்ணணும்ன்ற ஒரு கான்செப்டை வந்து உங்கள் மைண்டில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். சரி, ஓகே, இந்த மாதிரி பண்ணுறதுனால நான் என்ன அடையணும்னு நினைக்கிறேனோ அதை என்னால் அச்சீவ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேக்ஸிமம் உங்களால் முடியும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் அந்த இடத்துல வந்து பிலீவ் பண்ணுறீங்க. ஆல்ரெடி நீங்கள் அடைஞ்ச மாதிரி உங்களோட அச்சீவ்மெண்ட்டை ரீச் பண்ண மாதிரி அந்த இடத்துல பிலீவ் பண்ணுறீங்க. அண்ட் இன்னுமே நம்ம அதை ரீச் பண்ணணும், எக்ஸ்ட்ராவாக நம்ம அச்சீவ் பண்ணணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறீங்க. அந்த ஒரு ட்ரை, கான்ஃபிடென்ஸ் அண்ட் ட்ரை பண்ணுறப்ப தான் வந்து கண்டிப்பாக நம்மளோட கோலை வந்து ரீச் பண்ண முடியும். எந்த ஒரு ப்ராசஸ்மே கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் ரீச் பண்ண முடியாது. நம்பிக்கை, பிலீஃப் இல்லைன்னா ரீச் பண்ணவே முடியாது. சரி, மேனிஃபெஸ்டேஷன் என்ற ஒரு கான்செப்ட் நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்களா? உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொஷின் கேட்டிங்கன்னா, எஸ், நான் ட்ரை பண்ணேன், எனக்கு அது ஒர்க் அவுட்டும் ஆச்சு. என்னென்னா, எக்ஸாமில் இவ்வளோ டார்கெட் ரீச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ணியிருந்தேன். ஆல்ரெடி நான் அந்த டார்கெட்டை ரீச் பண்ண மாதிரி நான் பிலீவ் பண்ணேன். இன்னும் அதிகமாக ஸ்கோர் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் எனக்குள்ளே வந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரியும் நான் ஒர்க் பண்ணேன். ஃபைனலாக நான் என்ன டார்கெட் செட் பண்ணியிருந்தேனோ அக்யூரேட்டாக அதை தான் நான் ரீச் பண்ணேன். எனக்குமே ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்துச்சு. அதுக்கப்புறமா தான் லா ஆஃப் அட்ராக்ஷன் என்ற ஒரு ப்ராசஸையே வந்து நம்ப ஆரம்பித்தேன். ஸோ இந்த ப்ராசஸில் எனக்கு என்ன மாதிரியான ஃபீல் கொடுத்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஆல்ரெடி என்னோட டார்கெட்டை ரீச் பண்ண மாதிரி நான் பிலீவ் பண்ணதுனால அந்த இடத்துல எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் கிடச்சிது. அண்ட் அதுவே எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருந்துச்சு. நம்ம இன்னும் ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுத்துச்சு. இந்த ஒரு ஃபீலிங் தான் வந்து நான் இந்த வீடியோவை மேக் பண்ணுறதுக்கான ஒரு முக்கிய காரணம். நீங்களுமே வந்து இந்த மேனிஃபெஸ்டேஷன் என்ற ஒரு கான்செப்டை வந்து ட்ரை பண்ணணும். ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா ஃபஸ்ட்டு நானுமே வந்து இதை பிலீவ் பண்ணலை. அது எப்படி நம்ம நம்பினோன்னா அது நடந்துருமா அப்படின்ற மாதிரி ஒரு தாட் இருந்துச்சு. சரி, ஓகே, ரிப்பீட்டடாக அதை பற்றி நான் கேட்டுகிட்டே இருந்த உடனே ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இதை ட்ரை பண்ணேன். அண்ட் அதனோட ரிசல்ட் வந்து எனக்கு ரொம்பவே, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட எனக்கு அதிகமாகவே இருந்துச்சு. நீங்களும் இந்த ஒரு கான்செப்டை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இது ஒர்க் அவுட் ஆச்சா இல்லையா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் என் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான இன்ஃபர்மேட்டிவ், இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் இன்னும் நிறையா வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நோ இட் ஆல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் வீடியோஸ் வந்து உங்களுக்காக வரப்போகுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.